உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கொரிந்தியர் 13:10, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த வசனத்தை தான் தேவன் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இன்றைக்கு இயேசு உங்கள் குறை என்னன்னு கேட்க வரல, உங்கள் பற்றாக்குறை என்ன அப்படின்னு கேட்க வரல, உங்கள் குறை தீர்க்கவும் வரல. உங்ககிட்ட அவர் கேட்டால் நம்மளும் பக்கமாக எழுதிடுவோம். இவ்வளோ குறை இருக்குது தேவனே என் வாழ்க்கையில், எப்படி வாழ்கிறது, இவ்வளோ குறைய வச்சுட்டு யாராவது வாழ முடியுமா அப்படின்னு பக்கமாக எழுதி கொடுத்துருவோம். அவருக்கும் எல்லா குறைகளும் தெரியும், உங்ககிட்ட இருக்கிற அத்தனை குறைகளும் தெரியும். இப்போ எதுக்கு தான் இயேசு வந்திருக்காருங்க? எதுக்கு இயேசு வந்திருக்காருன்னா, உங்ககிட்ட கேட்காமலேயே நிறைவை கையில் கொடுத்துட்டு போக போகிறார். நிறைப்பதற்காக தான் வந்திருக்காரு. என் பிள்ளைங்கக்கிட்ட எக்கச்சக்க குறைகள் இருக்குது, அது தெரியும். நான் கேட்க போகிறதில்ல, நான் நிறைக்க தான் வந்திருக்கேன்றார். நிறைவாக்குவார். உங்களை நிறைப்பதற்காக தான் உங்ககிட்ட இன்றைக்கி வந்திருக்கார். உங்கள் குறைவுகளை சரி பண்ணுவதற்காக உங்களை நிறைப்பார். உங்கள் கை நிறைய கொடுக்குறாருங்க. பத்தலையா? உங்கள் மனசு நிறைய கொடுக்குறாரு. ஒவ்வொரு மனசுலேயும் ஒவ்வொரு இது இருக்கும்ல, இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு. அதனால் உங்கள் மனசு நிறைய கொடுத்துட்றாரு. கை நிறைய கொடுக்குறாரு, மனசு நிறைய கொடுக்குறாரு. உங்களை நிறைவாக்கிட்டு போயிடுறாரு. அப்போ உங்களுக்கு உங்கள் குறைவுகள் எல்லாமே நிறைவாயிடும். உங்களை அவர் என்ன பண்ணுவார்? நிறைப்பதனால குறைன்னு ஒன்று இருக்கவே இருக்காதுங்க. குறைவே இருக்காது, எல்லாத்தையும் நிறைச்சிட்டு போயிடுவார். உங்கள் மனசு நிறைய நிறைப்பார், உங்கள் கை நிறைய நிறைப்பார். அதனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வருவார். நிறைப்பதற்காக வருவார். சரிங்களாங்க? நம்ம நகோமி ரொம்ப நாள் கழித்து பெத்லகேமுக்கு வரா. அங்கே ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. உடனே நகோமி குறை சொல்கிறா. யாரை பற்றிங்க குறை சொன்னா? அவங்க புருஷனை பற்றி குறை சொன்னாலா? 2 பசங்களை பற்றி குறை சொன்னாலா? ஐயோ என் மருமக மோசம், என் மருமக இருக்காளே சொன்னாலா? இல்லை. யாரை பற்றிங்க குறை சொல்கிறா? தேவனை பற்றி குறை சொல்கிறா. நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ரூத் 1ஆம் அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாகவே படித்து பாருங்களேன். 1:26, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். என்னை வெறுமையாக உட்கார வச்சிட்டாரு. அவ்வளோ நிறைவுள்ளவளாக இருந்தேன், கர்த்தர் தான் என்னை வெறுமையாக உட்கார வச்சாரு அப்படின்னு ஊரார் முன்னாடி தைரியமாக கர்த்தரை குறை சொல்கிறாங்க. ஆனால் தேவன் அவளையும் நிறைத்தார். அதுக்கப்புறம் அவள் வாயை திறந்து சொல்லவே இல்லை ஊர்க்காரங்கிட்ட. தேவனை குறை சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு நகோமியை நிறைத்தார். யாரெல்லாம் குறை சொல்லிகிட்டு இருக்கீங்க? எத்தனை பேரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் குறை சொன்னீங்க தேவனை பற்றி? உங்களை நிறைப்பார். குறை சொல்கிற உங்களையும் அவர் நிறைக்க போகிறாரு. நீங்கள் யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எடுத்து படிச்சு பாருங்களேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் அப்படின்னு நம்ம யோபு சொன்னாங்க. நிறைய குறைஞ்சிருச்சு அவனுடைய வாழ்க்கையில். திடீர்னு ஒரு சரிவு, எல்லாம் குறையுது. அப்போ கூட கர்த்தர் தான் கொடுத்தாரு, அவருடைய தான், அவரே எடுத்துக்கிட்டாரு. பரவாயில்ல, அவருக்கு நன்றி தான் சொன்னாங்க யோபு. நீங்கள் யோபு 1:22 எடுத்து படித்து பாருங்களேன். தேவனை பற்றி குறை சொல்லலை, குறைய சொல்லையாம். யோபு மாதிரிலாம் ஒரு பிள்ளையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நிறைய சோதனையிலலாம் நான் பார்த்துருக்கேன். நான் யோபு மாதிரி இருந்ததே கிடையாது. யோனா மாதிரி தான் எரிச்சலாகிடுவேன். யோபுலாம் ஐயோ ரொம்ப கஷ்டங்க. யோபு மாதிரி அந்த மாதிரி சோதனையிலலாம் வாழ்கிறது, அதை மாதிரி தேவனை குறை சொல்லாதது, அது யோபுவால் மட்டும்தான் முடியும். தேவனை குறையே சொல்லலை. யோபுவை நிறைத்தார், கை நிறைய நிறைத்தார், அவன் மனசு நிறைய நிறைத்தார். அவனுடைய குறை எல்லாத்தையுமே சரி பண்ணார். தேவன் உங்களை நிறைப்பதற்காக தான் வராரு. நீங்கள் தேவனை பற்றி குறை சொல்கிறீங்களோ அல்லது குறை சொல்லாமல் இருக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் பார்க்கல. இன்னைக்கு அவர் உங்களை நிறைப்பதற்காக வந்திருக்கிறார். என் பிள்ளைங்க மனசு குளிர்வதற்காக நான் நிறச்சிட்டு போயிடுறேன், இனிமே குறைவே இருக்காது அப்படின்னு அவர் வந்திருக்காரு. உங்கள் குறைவுகள் எல்லாமே நிறைவாக்குவார்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய குறைகள் இருக்குது, அதெல்லாம் நிறைப்பதற்காக தான் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைக்க போகிறீங்க. மனம் குளிர நீங்கள் அவங்களுடைய குறைகளை நிறைக்க போகிறீங்க. கை நிறைய மனசு நிறைய நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய குறைவுகளை நிறைக்க போகிறீங்க. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க. ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க, தீ எரிகிற இடத்துக்கு. அப்பா, நாங்கள் எப்படி போகிறது, அங்கே போய் எப்படி வாழ்கிறது, எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுதில் உங்களை சந்திக்க வருவோம். ப்ளீஸ்ப்பா, அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கே பார்க்கலாம்.